ஹலோ மக்களே, நீங்க வளர்க்குற உங்களோட டேம்டு பேர்ட் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களையே கிடைக்குதா? அப்போ அதுக்கு ரீசன் இதுவா தான் இருக்கும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உங்க பேர்டை நீங்க திட்டிருந்தாலோ இல்ல கைய காமிச்சு இப்படி திட்டினாலோ இல்ல அடிச்சிருந்தாலோ அவங்க உங்க கைய கண்டிப்பா கடிப்பாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு அவங்களை ஹர்ட் பண்ண வரீங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ அந்த ட்ரஸ்ட நீங்க திருப்பியும் ரீபில்ட் பண்ணணும். அண்ட் அவங்கள பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஓடும் போது நீங்களும் பின்னாடியே ஓடி போனீங்கன்னா அவங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகாது. உங்களோட பேர்டு உங்களை கடிச்சிட்டு இருக்கும் போது நீங்க திருப்பி ட்ரஸ்ட பில்ட் பண்றேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸபுளா போய் அவங்க கூட விளையாடுறேன்னு சொல்லி பிடிச்சு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஹார்ஷா பண்ணாதீங்க. அப்பவும் அவங்களுக்கு உங்க மேல பயம் தான் வரும். அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பேர்டுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். அவங்களை நீங்க தனியாவே விட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டு இல்ல டாய்ஸ் இது எல்லாமே உங்க கையில வச்சு மெதுவா அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். அவங்களே உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல ட்ரஸ்ட் அவங்களுக்கு பில்ட் ஆகும். சில பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா செமி டேம்டா இருப்பாங்க. எப்படின்னா நம்ம மேல வந்து உட்காருவாங்க, ஆனா கையில உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரியான பேர்ட்ஸுக்கும் அதேதான். அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்களோட பேசி அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் கொடுத்து கையில ஏற வைக்கணும். இந்த டிப்ஸா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.